अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु मैं यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुन मजीद या अय्युहन नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तकुल्लाह अल्लज़ीना तसालून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह हक्क तुकातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनू इत्तकुल्लाह व कूलू कौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम यग़फिर लकुम व दुनूबकुम व मन युति'इल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न अस्दक़ल हदीसिल किताबुल्लाह व हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ललाला व कुल्लु ललालतिन फिन्नार सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल हलीमुल हकीम रब्बि श्रह् सद्री व यस्सिर लि अम्री वहलुल उक़दतन मिन लिसानी व यफ्क़हू क़ौली பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் பெரும் திரளாக குழம்பியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதியிருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், மறுமை வெற்றிக்கு என்ன வழி? ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற நாட்களில் ஏராளமான வெற்றிகளை பெற்றிருந்தாலும் மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாகவும் மிகுந்த கவலைக்குரியதாகவும் மாறிவிடும் என்பதனை திருமறை குர்ஆனின் பல்வேறு வசனங்களின் மூலம் அல்லாஹ் எச்சரிக்கிறதை நாம் திருமறை குர்ஆனை படிக்கின்ற போது உணரக்கூடியவராக இருப்போம். உலகில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு நன்மை தீமை என்ற இரண்டு வழிகளை நாம் காட்டவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நன்மை எது தீமை எது என்பதனை இயல்பாகவே உள்ளம் உணர வேண்டிய ஒரு வாய்ப்பினையும் மனிதனுக்கு நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இயல்பாகவே எந்த ஒரு நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை தெரியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் உள்ளம் என்ற ஒரு செய்தியின் மூலமாக அவர்களுக்கு நாம் நன்மை தீமையை ஏற்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஆட்டோமேட்டிக்காகவே
ஒரு மனிதன் நன்மையின் பக்கம் செல்ல வேண்டும், தீமையின் பக்கம் செல்ல வேண்டும் என்ற இரண்டு கருத்துக்களை மனிதனிடத்தில் கொடுத்து, யார் நன்மையின் பக்கம் செல்கிறார்களோ அந்த நன்மை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறைப்படி இஸ்லாத்தில் யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். யார் மனோ இச்சையை பின்பற்றுகிறார்களோ, எப்பொழுது மனோ இச்சை பின்பற்றப்படும் என்று சொன்னால், நன்மை தீமை ஒரு மனிதனுக்கு தெளிவாக விளக்கப்பட்ட பின்னர் அவன் தீமையை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் அங்கே தன்னுடைய மனோ இச்சைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்து விட்டான். இந்த காரியம் பாவம்தான், இந்த செய்கை பாவம்தான், எனக்கு நன்றாக தெரிகிறது, பாவம் என்று தெரிந்தும் ஒரு மனிதன் அதை செய்கிறான் என்று சொன்னால், அவன் உள்ளத்தில் பாவம் என்று படும்படி அல்லாஹ் சொன்ன பிறகும் அதை செய்கிறான் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்ட மார்க்கத்தை பின்பற்றவில்லை, அவன் மனோ இச்சையை தான் பின்பற்றினான். அந்த மனோ இச்சை, அந்த மனோ ஆசையானது அவனை தவறின்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் சேர்த்து அவன் பாவத்தை செய்ய தூண்டி கடைசியில் அவனை நரகத்தில் கொண்டு போய் வீழ்த்திவிடும். இதைத்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த சஹாபாக்களுக்கு, சஹாபிய பெண்மணிகளுக்கு இதைத்தான் எச்சரித்தார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அருளப்பட்ட எல்லா வேதங்களும் இந்த கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கின்றது. இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எதற்காக? உங்களில் நல்லவர் யார், உங்களில் கெட்டவர் யார் என்பதை நாம் சோதித்தறிவதற்காக. இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் தான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் முல்கிலே பேசுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். உங்களுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் அனைத்து பேர் அண்டங்கள் மீதும் அவன் பேராற்றல் கொண்டவன். இந்த அண்ட சராசரங்கள் நீங்க பார்த்து பிரமிக்கின்ற இந்த பிரம்மாண்டமான இந்த அண்ட சராசரங்களை மட்டும் இயக்குபவன் அல்ல, அதையும் அவன் தான் இயக்குகிறான். ஒவ்வொரு அணுவையும் அவன் தான் இயக்குகிறான். இதைத்தான் அந்த வசனத்திலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி யப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் தான் ஏற்படுத்திக்கிறோம். உங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு ஏன் கொடுக்கணும்? இன்னைக்கு நாத்திகவாதிகள் கேட்கிறாங்கல்ல, எதுக்கு பறக்கணும், எதுக்கு இறக்கணும், எதுக்கு சொர்க்கம், எதுக்கு நரகம், இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலை என்று அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள்வா? இதற்கு அல்லாஹ் பதில் தருகிறான், வாழ்க்கையை நான் தான் கொடுத்தேன், நான் கொடுக்க வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது, நான் கொடுத்த மரணம் முன்னே வந்து அடைய இருக்கிறது, திட்டங்களை நான் தான் போட்டிருக்கிறேன், நான் என்ன திட்டம் போடணும்னு நீங்க சொல்ல தேவையில்லை. ஏன்? நான் அனைத்தின் மீதும் பேராற்றல் உடையவன், நான் என்ன செய்யணும் நான் முடிவெடுப்பேன், நான் நினைத்ததை நான் செய்பவன். ஏன் அப்படி நினைச்ச, ஏன் அப்படி செஞ்சேன்னு கேள்வி கேட்கிற இடத்துல அடிமைகளாகிய நீங்கள் இல்லை. இதைத்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி சொல்றான், நீங்கள் நல்லறம் செய்பவர் யார் என்பதை கண்டறிந்து கொள்வதற்காக. அந்த நல்லறத்தை செய்பவர்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும்? அவர்களுக்கு மறுமையில் அவர்களுக்கு எதையெல்லாம் கற்பனை செய்ய முடியாதோ, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்பங்களை எல்லாம் உங்களுக்கு நான் மறைத்து வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கின்ற வாக்குறுதி. அப்ப இந்த உலகத்துல ஒருவருடைய வாழ்க்கை என்பது மறுமை வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்ப மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான வழி என்ன? அந்த வழியை எப்படி கண்டறிந்து கொள்வது? அந்த வழியை கண்டறிந்து பண்ண ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும்? இப்படி எல்லாம் எல்லா கேள்விகளுக்குமான விடைகளாகத்தான் வேத புத்தகங்களை அல்லாஹ் அனுப்பினான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டே இந்த செய்தியை அல்லாஹ் சொல்ல தொடங்கிவிட்டான். மறுமை வெற்றிக்கான வழி என்ன என்பதனையும், அது எப்பேற்பட்ட வழி என்பதனையும், அது யார் சொல்வார் என்பதனையும், அதனுடைய அத்தாரிட்டி யாரிடம் இருக்கிறது என்பதனையும் தெல்ல தெளிவாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டே அல்லாஹ் தொடங்கிவிட்டான். இப்ப மறுமை வெற்றிக்கான வழியை தெரியாத ஒரு மனிதனும் உலகத்தில் இல்லை என்பதாக நாம் கண்டறிந்து கொள்வதற்கான வேத வசனங்களை அல்லாஹ் இறக்கி இருப்பதை பார்க்கிறோம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு அல்லாஹ் இறக்குகிறான். அவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்ற பொழுது நெருங்குகிறார்கள். சைத்தான் அவருடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு வழியாக அவர்களை நெருங்க வைத்து விட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறின பின்னர் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும்,
அவர்களுடைய சந்ததிகளாகிய நாம் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும், இந்த எல்லா தகவல்களையுமே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, இம்மா எகுதி என்னக்கும் இன்னியுடன், ஆதமே என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், என்ன செய்யணும், அது எப்படி செய்யணும், எப்படி வணக்க வழிபாடு செலுத்தணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உறங்கணும், எல்லா சட்டங்களும் நான் சொல்லுவேன். இம்மா எகுதி என்னக்கும் மின்னிகுதன், என்னிடம் இருந்து நேர்வழி வரும். பமன் தபிய குதாய பலா ஹவுபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் அச்சம் இல்லை, கவலை இல்லை. எங்கு? பூமியிலும் அவங்களை அச்சமற்ற வாழ்க்கை வாழ்வார்கள், மறுமையிலும் அவர்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கை இருக்கிறது. பூமியிலும் அவர்கள் கவலையில் இருக்க மாட்டார்கள், கவலையில் ஓய்ந்து படுக்க மாட்டார்கள், மறுமையிலும் கவலைப்பட்டு நிற்க மாட்டார்கள். எப்ப? அல்லாஹ் காட்டிய மறுமை வெற்றிக்கான வழியை யார் அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு. இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட வேத வசனங்களே இருக்கின்ற பொழுது மனிதன் வழிகட்டு போவதற்கான காரணம் என்ன? மனிதன் அதிலிருந்து பிறழுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் நேசிக்காத காரணம். தன்னுடைய அறிவை சரியாக ஒரு மனிதன் பயன்படுத்தினால் இஸ்லாம் என்பதுதான் ஒரு சத்தியமான மார்க்கம், அதுதான் உண்மையான மார்க்கம், அதுதான் உலகத்தினுடைய எல்லா மனிதர்களுக்குமான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், அஃபலாயத்த தப்பரூனல் குர்ஆன், ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து பேசுறான். மனிதர்களே, இந்த குர்ஆனை நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? இது யாருக்கு? முஸ்லிம்களுக்கு மட்டும் அருளப்பட்டதா? மூமின்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா? இல்லை, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும். அல்லாஹ் முதல் வசனத்திலே சூரத்துல் பஹராவுடைய வசனத்திலே பேசுகிறான், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இந்த வேத புத்தகத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். இது யாருக்கு நேர்வழி காட்டும்? முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மூமின்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டும். அல் ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்து காட்டுகின்ற கால கண்ணாடியை நாம் தந்திருக்கிறோம். உங்கள் உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? யோசிக்க மாட்டீர்களா? இந்த வானத்தை படைத்தவன் யார் என்று யோசிக்க மாட்டீர்களா? இந்த பூமியை படைத்தவன் யார் என்று யோசிக்க மாட்டீர்களா? வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குகிறானே அந்த இறைவனை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் பார்க்கின்ற பயிர்களை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? அது எப்படி விதைக்கப்பட்டது, அது எப்படி வளர்ந்தது, எப்படி பச்சையாக மாறியது, எப்படி தண்டாக மாறியது, எப்படி உலர்ந்து போனது, எப்படி காட்டோடு காட்டாக அது பறந்து போனது, எல்லாம் பார்க்க மாட்டீர்களா? இதெல்லாம் சிந்திக்க சொல்லி அத்தனையும் சிந்திக்க சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாம். ஒரு மனிதன் சரியாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் சிந்தித்தால் அவன் இஸ்லாத்தை தெளிவிடுவான். இதுதான் இஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்கின்ற செய்தி. அவனுக்கு மறுமை வெற்றிக்கான வழி கிடைத்து விடும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ஹஜ்ஜின் பொழுது அவர் செய்த ஒரே ஹஜ் அதுதான், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படுகின்ற விடைபெறுகின்ற ஹஜ்ஜு. எல்லா சகாபாக்களை, லட்சக்கணக்கான சகாபாக்களை அழைத்து உரையாற்றிய பெரும் பெரும் உரைகள் இருக்கிறது. அந்த உரைகளுக்கு பின்னால் அல்லாஹ் இறக்கிய வேத வசனத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் முத்தாய்ப்பாக இறக்கிய வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும், இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நபிமார்கள் ஒவ்வொரு சட்டங்களை சொன்னாங்க, எல்லாம் பினிஷ் பண்ணப்பட்டு விட்டது. அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனுக்கும் வா அக்மம்து அலைக்கும் நியாமத்தி, நபியே உங்கள் மீதும் உங்களுடைய சந்ததிகள் மீதும் உங்களுடைய சமூகத்தவர்கள் மீதும் நாம் அருள்மலையை பொழிந்து விட்டோம். ரலீத்துலக்கும் இஸ்லாம தீனா, ஒரு மனிதன் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால், மறுமை வெற்றிக்கான வழி என்று ஒருவன் தேடுவதாக இருந்தால், இந்த இஸ்லாத்தை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அது முன்னோர்கள் வழியே, மூதாதையர்கள் வழி, ஊர் வழி, உலக வழி, பெரும் பெரும் மகான்கள் வழி, பெரிய பெரிய அறிவாளிகள் வழி, அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். உலகத்தின் மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு கொண்டு வந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன ஆனது? உலகத்துல நீங்க பெரிய பெரிய அறிவாளி நம்ம பேசுறோமே, பாட புத்தகத்துல படிக்கிறோமே, இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய தத்துவங்களை சொன்ன காரல் மார்க்ஸ் சொல்றாரா இல்லையா? இன்னைக்கு அந்த தத்துவம் எங்க போச்சு? இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய பெரிய தத்துவங்கள் சொல்ல பெர்னாட் ஷா, அவருடைய தத்துவம்லாம் என்ன ஆனது? இப்படி உலகத்தில் மேதைகள் என்று சொல்லப்பட்ட ஒரு தத்துவங்கள் எல்லாம் ஒரு காலம் உள்ள ஒரு காலம் பயன்பாட்டில் இல்லாமல் போய்விட்டது. அதனால அல்லாஹ் சொல்றான், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மட்டும்தான் மறுமை வெற்றிக்கான வழியை தரும்.
அப்ப அந்த மறுமை வெற்றிக்கான வழியை இந்த மார்க்கத்தில் இருந்து யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். இதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சகாபாக்களுக்கு எடுத்து வச்சாங்க. சகாபிய பெண்மணிகளுக்கு சொன்னாங்க. அதனால் அவர்கள் என்ன ஆனாலும் தெரியுங்களா, தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்குமான வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டார்கள். எல்லா வகையிலுமே அல்லாஹ் இதில் பொருந்து கொள்வானா இப்படி தேடினாங்க. உலக வாழ்க்கையில சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி இரண்டு நிலையிலும் சமமான நடுநிலையை சமுதாயமாக இருந்தார்கள் பார்க்கிறோம். வறுமையிலும் வாரி வழங்கினார்கள், செல்வத்திலும் வாரி வழங்கினார்கள். தனக்கே உணவில்லாத பொழுதும் மற்றவர்களுக்கு உணவளித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பற்றி சகாபாக்களை பற்றி நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். தனக்கு அல்லாஹ் வாரி வழங்கிய செல்வங்கள் மிக உச்சமான செல்வ நிலை அடைந்த பொழுதும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் போன்ற நபி தோழர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி கொடுத்ததை பார்க்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அவ்வளவு பெரிய செல்வந்தர். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்கியதை பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லை நபி தோழர்கள், அவர்களும் அல்லாஹ்வுக்கு உழைத்தார்கள். தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார். ஏன்? மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு ஜான் அளவிற்கு இடம் கிடைத்தாலே உங்களுக்கு போதுமானது. ஒரு சாட்டையை வைக்கின்ற அளவிற்கு சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் கிடைத்தால் உலகம் அதை விட 10 மடங்கு உலகம் பெறுவதை விட அது மேலானது என்றார்கள். அதனால நபித்தோழர்கள் அதுக்கெல்லாம் போட்டி போட்டாங்க. நபித்தோழர்கள் ஒவ்வொரு நிலையிலும் போய் ரசூலுல்லாஹ்விட்ட திரும்ப திரும்ப பதிவு பண்ண செய்தி என்ன? நாங்கள் உங்களுடன் இருக்க வேண்டும். எல்லா நிலையிலுமே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு மறுமை வெற்றிக்காக உழைக்கிறார்களோ அவர்களுடைய மிக உயர்ந்த ஸ்தானம் என்ன தெரியுமா? நாளை நபிமார்களுடன் அவர்கள் இருப்பார்கள், சுகதாக்கள் ஷஹீதுடன் இருப்பார்கள், சித்திகீன்களுடன் இருப்பார்கள். யார் தெரியுமா மறுமையில் அவருடைய நண்பர்கள்? நிச்சயமாக நபிமார்களை அவர்கள் நண்பர்களாக பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள் மறுமையிலே நாம் நண்பர்களாக பெற்றுக்கொண்டால் அதை விட ஒரு இன்பம் இருக்க முடியுமா? அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியுமா? அந்த நண்பர்களுடன் சேர்ந்து வாழ்வது என்பதே மிகப்பெரிய சொர்க்கம் இல்லையா? இது அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு நான் தர இருக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதனால சகாபாக்கள் போட்டி போட்டாங்க. உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். பார்க்கிறோம் எத்தனையோ நபித்தோழருடைய செயல். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் வேளையிலே எந்திரிப்பார்கள். அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் ஒரு நபித்தோழர் என்ன பண்ணுவாரு? ஒளி செய்வதற்காக தண்ணீர் எடுத்து கொடுப்பார். ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் வேளையில எந்திரிக்கிறாங்கன்னா அதனுடைய நேரம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட கடைசி இரவினுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் எந்திருப்பாங்க. இரவை 3 பகுதியாக பிரித்தால் முதல் பகுதி இல்லாமல் நடுப்பகுதி இல்லாமல் கிட்டத்தட்ட ஃபஜரிலிருந்து கொஞ்சம் முன்னாடி டயத்துல தான் எந்திரிப்பாங்க. அந்த டயம் எல்லா மனிதர்களுக்கும் உறக்கத்தின் உச்சத்தினுடைய நிலை. அந்த உறக்கத்தை உதறி தள்ளி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு தஹஜ்ஜத்தை தொழுவார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஒளி செய்யணுமே, அதற்கு ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு? திரும்ப திரும்ப அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறது எப்படா எந்திரிப்பான்னு பார்த்து இவர் விழித்திருந்து அந்த வேலையை செய்து கொண்டே இருந்தார். ரபியா பின் காப் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இதை ரசூலுல்லாஹ் எத்தனை முறை அவங்க தொழுகை எந்திரிச்சாலும் தஹஜ்ஜத்துக்கு இவர் முன்னாடி எந்திரிச்சு தண்ணி கொடுத்துட்டு இருந்தார். ஒளி செய்யறதுக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பது என்பது சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய செயல் தான். அது அந்த நேரத்துல பாலைவனத்துல தண்ணீர் கிடைப்பதே அரிது. அதுவும் அந்த நேரத்துல கொண்டு தண்ணி கொடுப்பது அதை விட அரிது. அதுவும் உறக்கத்தை விட்டு விட்டு கொண்டு கொடுப்பது என்பது மிகச்சிறந்த செயல். ரசூலுல்லாஹ்வுக்கு திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்னன்னா, ஒருவர் ஒன்று உதவி செய்தால் அதை 10 மடங்கு 100 மடங்கு ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுத்துருவாங்க. எந்த உதவியும் யாரிடமுமே மிச்சம் வைக்காமல் மரணத்தை தழுவிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். எந்த ஒரு யாருக்கும் மிச்சம் வைக்கல. யார்கிட்ட எது வாங்கினாலும் அதை 1 மடங்கு 10 மடங்கு ரசூலுல்லாஹ் திருப்பி கொடுத்ததாக வரலாறு பார்க்கிறோம். ஒரு சின்ன உதவியா இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு திருப்பி என்ன பண்ணிடுவாங்க? கைமாறு செய்து விடுவார்கள். அப்ப இந்த நபித்தோழர் திரும்ப திரும்ப தண்ணி தரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல அந்த தஹஜ்ஜத் வேலையில கேட்கிறாங்க, ரபியா பின் காப் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றா இதை கேளுங்கள். பிளாங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க, ஏதாச்சும் கேளுங்க. அந்த நபித்தோழர் கேட்கிறார் பாருங்கள், அவருடைய நோக்கத்தை பாருங்க. உலகத்துல அவங்க வாழுகின்ற பொழுது வறுமையில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர், அவர் திண்ணை தோழர்களில் ஒரு நபித்தோழர். பெரிய வீடு இல்ல, அவர் தனியா வசிப்பதற்கு அவருக்கு வீடு இல்ல.
அவரே திண்ணை நபி மஸ்ஜித் நபவியிலே திண்ணை தோழர்களில் ஒருவராக இருக்கிறார். மேல கூற இல்ல, சரியான உணவு இல்ல. ஆனால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அவர் தெரிந்து வைத்திருந்ததால், மறுமை வெற்றிக்கான வழி என்ன என்பதனை புரிந்து வைத்ததனால், அவர் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வச்ச கோரிக்கை என்ன தெரியுமா? நபி தோழர் அவர்கள் அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்களே, நான் ஒன்று கேட்பேன், அதை நீங்கள் மறுக்காமல் தர வேண்டும். என்னோட கோரிக்கை நான் கேட்பேன். கேட்டுட்டீங்க, பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. என்ன வேணும்பா கேளு. ரசூலுல்லாஹ் நினைச்சு கேட்டாங்க, அவங்க தான் ஆட்சி தலைவர். ஒட்டகம் கேட்டா ஒட்டகம் கொடுத்துருப்பாங்க, ஆட்டு மந்தை கேட்டா ஆட்டு மந்தை கொடுத்துருப்பாங்க, பேரிச்சம்பழத்தில் கேட்டா பேரிச்சம்பழம் கொடுத்துருப்பாங்க, வீடு கேட்டா வீடு கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஆட்சி தலைமைப்படத்தில் இருக்கிறார்கள். அதை நினைச்சா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஆனா அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வேண்டும், என்ன வேண்டும் தெரியுமா? நாளை மறுமையில் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் இருக்கின்ற அந்த நிலை இருக்கிற உயர்ந்த நிலை, அது மிக உயர்ந்த நிலை. அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்தாலும் அதிலேயும் உயர்ந்த நிலையில ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. அப்ப இந்த நபித்தோழர் கேட்டோன்னே ரசூலுல்லாஹ் ரிப்ளை பண்றாங்க, வேற ஏதாவது வேண்டுமா? ஏன் அந்த முடிவு எடுக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய கையில இல்ல. வேற ஏதாவது வேண்டுமா? அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நான் உங்களோடு தான் மறுமையில் இருக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் அதிகமாக சஜிதா செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். ஏன் மறுமையில நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொன்னா, நீங்க அதிகமாக சஜிதா செய்யுங்கள். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதிகமாக அல்லாஹ்வை நினைத்து தொழுங்கள், தஹஜ்ஜுத் தொழுங்கள், சஜிதா செய்யுங்கள் என்று அர்த்தம். ஆமா, சிந்திக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் எதையெல்லாம் கேட்டிருக்கிறான் உலகத்துல. வறுமையின் உச்சத்தில் இருந்த அந்த நபித்தோழர் மறுமை வெற்றிக்கான வழி என்ன என்பதை புரிந்து கொண்டு என்ன வேண்டுமோ அதை கேட்டார். உலகத்தின் மிகச்சிறந்த அறிவாளி யாரோ அதை ரபியா பின் காப் என்று சொல்லலாம். உண்மையில உலகத்துல யாரையெல்லாம் பெரிய ஜீனியஸ் இருக்கிறான்ல, எல்லா ஜீனியஸையும் வீழ்த்தி விட்ட ஒரு செய்தி அது. ஏன் மறுமையில அல்லாஹ்வுடைய தூதருடைய இருக்கிறது சாதாரண விஷயமா? அதை உலகத்திலே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றார். அப்ப மறுமை வெற்றிக்கான வழி என்ன என்பதனை யார் தெள்ள தெளிவாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பதாக இருக்கும். யார் அதை நோக்கி பயணிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையில் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். மறுமை வெற்றிக்கு யார் பாடுபடுகிறாங்களோ அவர்கள் தான் உண்மையில் வெற்றியாளர்கள். அல்லாஹ் 3வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல யார் வெற்றியாளர்கள் என்று சொல்லும் பொழுது மிக தெளிவாக அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவாஃபுன் உஜூதுக்கும் யௌமல் கியாமத்தி ஃபமன் ருஜிகுல் மின்னா. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்கள் தான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாள் என்று பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாருக்கும் கூலி இருக்கு. யாரும் வெறுங்கையால் அனுப்ப ஒன்று சொர்க்கமோ அல்லது நரகமோ அல்லது சொர்க்கத்தில் ஏதோ ஒரு படித்தரமோ ஏதோ ஒன்று கூலி இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுகின்றானோ, எவன் நரக நெருப்பிலிருந்து இதுகுலுள் ஜன்னத்தில் பக்கத்த ஜாஜமவா. அல்லாஹ் சொல்றான், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு எவன் சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ, துன்யாவுல் இலல் மத்தாவுல் உரூஜ், அவன் என்ன தெரியுமா உலகத்தில் நினைச்சான்? மறுமை வெற்றி என்ன என்பதை தெரிந்து உலகம் அற்பமானது என்று நினைத்தான். அப்படி நுழைவிக்கப்பட்டானே அவன் தான் உண்மையில் வெற்றி பெற்றவன். உண்மையில யார் வெற்றி பெற்றவங்கன்னு அல்லாஹ் இந்த வசனத்துல பேசுகிறான். யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டானோ அவன் தான் உண்மையில் வெற்றி பெற்றவன். உலகத்துல பெரிய பணக்காரன், உலகத்துல பெரிய செல்வந்தன், உலகத்துல பெரிய பதவி பொறுப்புல இருந்தவன், உலகத்தையே ஆட்சி செஞ்சவன், இவர்களெல்லாம் அல்லாஹ் அந்த பட்டியலிலே கொண்டு வரவில்லை. யார் மறுமை வெற்றிக்காக உழைத்து நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அவர்கள் தான் உண்மையில் வெற்றியாளர்கள். அந்த உண்மையான வெற்றியாளர்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்க வேண்டும் கூறி என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நிச்சயமாக இந்த மார்க்கம் உண்மையானது. இந்த உலக வாழ்க்கை மறுமையுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். உலக ஆசைகளை காட்டி மறுமையினுடைய அந்த நினைவுகளிலிருந்து திசை திருப்புகின்ற சைத்தான் உங்களுடைய தாய் தந்தையரை ஏமாற்றியது போல உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம்.
அல்லாஹ் இந்த சொல்லாடலை பயன்படுத்துகிறான். நம் எல்லோருக்குமான தாய் தந்தையர் ஆதம் அவ்வா அவர்களை சொர்க்கத்திலே அவர்களை அல்லாஹ் குடியமர்த்திய பிறகு அவர்களிடத்தில் திரும்ப திரும்ப போய் பேசிய சைத்தான் அவர்களிடம் என்ன பேசினான் என்பதனையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அவர்களிடத்தில் முதலில் நட்பு பாராட்டி அவர்களிடத்திலே சென்றான். நான் உனக்கு நலம் நாடுகின்ற நண்பன் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் திரும்ப திரும்ப சொன்ன செய்தி என்னன்னா, என்னை ஏன்பா விரோதி நினைக்கிற? அல்லாஹ்வால விரட்டப்பட்ட சைத்தானா, இப்லீஸ் தான். ஆனா உனக்கு நான் நண்பன். எப்படி? அல்லாஹ்வுக்கு விரோதியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் சொன்னா, நான் உனக்கு நண்பன், அது சாதாரண நண்பன் அல்ல, உனக்கு நலம் நாடுகின்ற நண்பன், உன்னுடைய வெல்விஷர் நானு, என்னை போய் நீ சந்தேகப்படலாமா? இப்படி என்ன பண்ணா, அவருடைய உள்ளத்திலே வசுவாசை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். இது ஒரு நாள் நடந்ததா, இரு நாள் நடந்ததா, பல நாட்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான், இதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அவன் முயற்சி செய்தான். அப்ப அதே மாதிரியான ஒரே ஃபார்முலா தாங்க சைத்தான். அன்னைக்கு இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து நமக்கு வரைக்கும் அல்ல அவன் சைத்தான் போற ஒரே ஃபார்முலா என்ன? இந்த மார்க்கத்திலிருந்து நாம் வழிபெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து நாம் அதாவது பிறண்டு போவதற்கு சைத்தான்கள் சொல்ற முதல் பதில் என்ன? இதை விட சிறந்ததை உனக்கு நான் காட்டுவேன், இதை விட சிறப்பானதை காட்டுவேன், இதை விட நீ நல்லா இருக்கலாம், இப்படி நலம் நாடுவோம் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உள்ளத்திலே என்ன பண்ணா, நெஞ்சை கலந்து விட்டு அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தான். அந்த விளக்கத்தையும் அல்லாஹ் சொல்றான். என்ன மாதிரி விளக்கம்? ஆதமே, நீங்கள் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டாங்க. கட்டளை போட்டா அல்லாஹ் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? அவன் எஜமா, நம்ம அடிமை. விளக்கம் கொடுத்தா ஈக்குவல் பார்ட்னர், ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பார்க்கறாங்க, ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்க. வாங்குவோர் என்ன சொல்லணும்? ஈக்குவல் பார்ட்னர் தான் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும். ஏன் இந்த பொருளை வாங்கணும் தெரியுமா, இதுல இவ்வளவு லாபம் இருக்கு, ஏதோ ஒன்று விளக்கம் கொடுக்கணும். ஒரு முதலாளி அவர் என்ன பொருளை வேணாலும் வாங்கி விற்கலாம். தொழிலாளிக்கு என்ன வேலை? அவர் சொல்றதை செஞ்சுட்டு போகணும், அவ்வளவுதானே. ஏன் முதலாளி இந்த பொருளை வாங்கினீங்க, எதுக்காக இந்த கடையை பிடிச்சிங்க, ஏன் இந்த ஊர்ல, இதெல்லாம் கேட்க நீ தேவையில்லப்பா. நம்ம உலக வாழ்க்கையிலே சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் ஒரு ஆர்டரை போடுறான், அவன் எஜமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடிமை. சொன்ன ஆர்டர் என்ன? மரத்தை நெருங்காதீங்க. விளக்கம் அல்லாஹ் கொடுக்கல. ஆனா விளக்கம் என்ற பெயர்ல சைத்தான் போய் இப்லீஸ் கொடுத்தான். ஏன் தெரியுமா அல்லாஹ் இந்த மரத்தை தடுத்தான்? அதுக்கு காரணம் நான் சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் மலக்குகளாக ஆகிவிடுவீர்கள். நீங்க எப்படி இருப்பீங்க? மலக்கு ஆயிடுவீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மலக்காயிடுவீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சொர்க்கத்துல நீங்க டெம்பரரியா இருக்கிறீங்க, நீங்க நிரந்தரமா தங்கி விடுவீர்கள். அல்லாஹ் டெம்பரரியாவை அனுப்புனா இரண்டு பொய்களை சொல்கிறான். மனிதன் என்னைக்காச்சும் மலக்காக முடியுமா? ஆனால் மனிதனுக்கும் மலக்குக்கும் இடையிலே ஒரு நிலையிலே அல்லாஹ் வைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே மலஞ்சலம் கழிக்கவில்லை. இந்த மரத்தை நெருங்கின்ற வரைக்கும் அவர்களுக்கு ஆடை தேவையில்லை. எந்த ஒரு பலவீனமும் இல்லாத ஒரு அழகிய உயர்ந்த நிலையிலே அல்லாஹ் அவரை வைத்திருந்தான். இவன் போய் இப்லீஸ் போய் குழப்பனா, நீங்க மலக்காயிடுவீங்க என்ற ஒரு பொய் சொன்னான். அதுவும் நீங்க நிரந்தரமா தங்கிடுவீங்க. இன்னைக்கும் அதைத்தான் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இப்லீஸ் என்ன சொல்றான்? நீங்க இந்த உலகத்திலே இருந்துருவீங்க, அல்லாஹ்வை சந்திக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, இன்னும் லேட். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் மரணிக்க மாட்டேன். 30 வயசு ஆனாலும் அப்படித்தான், 40 வயசு ஆனாலும் அப்படித்தான், 60 வயசு ஆனாலும் அதே எண்ணம் தான், 100 வயசு ஆனாலும் அதே எண்ணம் தான். உள்ளத்துல என்ன போடுவான்? 100 வயசு ஆன 120 வயசு இருக்கலாம் ஆளுக்கு சொல்றாங்க, இன்னொரு 20 வருஷம் உனக்கு இருக்கு. இப்படி என்று செய்தான் இந்த உலகத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்று சொல்லுகிறான். நீங்கள் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள் என்று எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஆசை காட்டினானோ அதே ஆசை வார்த்தைகள் இன்று நம்மிடத்திலும் சொல்கிறான். ஏன்? மறுமை வெற்றியிலிருந்து நம்மை பெற செய்வதற்கு. அதுதான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். உங்களுடைய தாய் தந்தையை ஏமாற்றியது போல உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துங்களை நாம அழிச்சாட்டியமா இருக்கிறோம்ல. அல்லாஹ் தொலை சொல்றான், ஃபஜர் தொலை சொல்றான். நான் ஃபஜரே தொழுதுல பல மாதங்கள் ஆகிட்டுன்னு சொன்னேன். யார் இது? ஒரு அடிமையுடைய வேலையா? ஒரு எஜமான் ஒரு ஆர்டர் போட்டா அடிமை அது செய்யணும், அப்பதான் அடிமை. எஜமா ஆர்டர் போட்டா எனக்கு என்ன, நான் பாட்டு இருப்பேன், என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னா இங்கே அடிமைத்தனம் வெளிப்படவில்லை. இது சைத்தானுடைய ஏமாற்றம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான், நீங்க ஹலாலான முறையிலே உங்களுடைய உணவுகளை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடைகளை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பொருளாதாரத்தை தேடுங்கிறான். இல்ல அதெல்லாம் தேவையில்ல, ஹலாலான ஹராமான காசு நிறைய வந்தா போதும், மக்களுக்கு தெரியவா போதும் என்று காட்டினால் இப்லீஸ் உங்களை ஏமாத்தி விட்டான். மறுமை வெற்றியிலிருந்து உங்களை வழித்தவர செய்து விட்டான்.
எனவே அல்லாஹ் எச்சரிக்கிறான், இந்த இப்லீஸிடம் சைத்தானிடமிருந்து எப்படி உங்கள் தாய் தந்தையரை அவன் ஏமாற்றினானோ அதுபோல் உங்களை ஏமாற்றாமல் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். நாளை மறுமையிலே நரகத்திலே செல்கின்ற மக்களிடத்திலே இப்லீஸ் பேசுவான். இங்க பேசாத இப்லீஸ் இங்க உள்ளத்துல மட்டும் செய்தியை போட்ட சைத்தான் மறுமையிலே பேசுவான். எப்படி பேசுவான்? நரகத்துக்கு போற மக்கள் எல்லாம் அவனை பார்த்து திட்டுவார்கள். உன்னாலதானே நாங்க உலகத்துல, அது தெரிஞ்சு போயிடும் மறுமையில. உலகத்துல எவ்வளவு பயன் பண்ணாலும் நாளைக்கு இப்லீஸ் ஒரு பயன் பண்ணுவான். என்ன பயன்? அந்த மக்கள் எல்லாம் திட்டும் போது சொல்லுவான், ஏன்பா என்ன திட்டுறீங்க? வகுதல்லாஹ் வகுதக்கும் வகுதல் ஹக். அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தான், உண்மையான வாக்குறுதி. அவள்தக்கும் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன், அது பொய்யான வாக்குறுதி. பமாக்கானமின் அலைக்குமின் சுல்தான், உன் மீது எனக்கு என்னப்பா அதிகாரம் இருந்தது? உலகத்துல நான் தான் வந்து உன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா, வட்டியின் பக்கம் உன்னை கையை பிடிச்சி எடுத்துட்டு போனா, தப்பான பொருளாதாரத்துக்கு அழைச்சிட்டு போனா, தப்பான பாவத்தின் பக்கம் அழைச்சிட்டு போனா, நான் அழைச்சிட்டு போல. பமாக்கானமின் அலைக்குமின் சுல்தான், உன் மீது எனக்கு என்ன அதிகாரம் அல்லா தெரியல. நான் என்ன பண்ணேன்? உன் உள்ளத்திலே தீய எண்ணத்தை போட்டேன், நீ என்ன பண்ணிட்ட? என் பின்னாடியே வந்துட்ட. ஒமாக்கானமின் முஸ்ரிக்கீன், நான் முஸ்ரிக்கா இல்ல நீ முஸ்ரிக்கா? அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், நீ நரகத்தின் பக்கம் போய் என்று அவன் பயன் பண்ணுவான். எனவே மறுமையிலே மறுமை வெற்றிக்கான வெளியே அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இஸ்லாம் தான் அதற்கான வழி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் நேசித்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது. அப்படி வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் மாற்ற வேண்டும் என்று உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.